இந்த நம்ம ஹாஸ்டல் பெட் ஸ்டோர் மாவோட பார்ட் 13 டாமினேஷன்ஸ் நான் பார்க்க போகிறோம். வீடியோவில் முன்னாடி யாரும் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வரா பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட் இருக்கு இல்லையா, அது இவனுங்களை துரத்திட்டு வருது. எல்லாருமே சீக்கிரமாக ஏறுங்கடான்ற மாதிரி அந்த வண்டி இருக்கு இல்லையா, அதாவது அந்த பெட்டு அதுக்கு மேலே ஏறி எல்லாருமே பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. சீக்கிரமாக ஏறுங்க, பார்த்து ஏறுங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கும்போதே அதோட ஃபீட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இவங்களை நசுக்கிறதுக்காக வருது. அந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு தப்பிச்சிடுறானுங்க. வைஸ் கேப்டன் சீக்கிரமாக எங்கேயாச்சும் ஃப்ளாட்டாக இருக்க ஒரு இடத்துக்கு கூட்டு போங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஏன்னா இந்த டெரைன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெலட்டன் டெவிலில் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணாது. அதனால் நம்ம பார்த்து தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ வைஸ் கேப்டனுமே நம்ம கிட்டத்தட்ட செத்தே போயிருப்போம், ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்காரு. அதுவும் இல்லாமல் நம்ம கேப்டன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நிறைய இந்த கை கால் அந்த இறந்து போன ஸ்கெலட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட கை கால்லாம் பார்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம பார்த்து தான் இருக்கணும். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம 2 சர்வைவர்ஸை டீமில் வர வச்சுருக்கோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு இருக்காரு. என்னோட கடைசி பெட்டு கூட கிட்டத்தட்ட செத்து போயிருக்கும், ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருச்சுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. ஆனால் என்னோட சேக்கர்டு ஃப்ளேம் பேர்டு இன்னுமே ஃபைட் பண்ண முடியுன்ற மாதிரி அந்த பெட்டையுமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் லெவல் 8 ஹாஸ்டல் பெட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் இந்த சேக்கர்டு ஃப்ளேம் பேர்டு இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட ரொம்பவுமே டஃப்பான விஷயம். அது கூட சண்டை போடுறது ரொம்பவுமே அது ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்னன்ட் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுவே அந்த அளவுக்கு இன்ஜூர் ஆகிருக்குன்னா அப்போ அந்த ஸ்கெலட்டன் டெவிலோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெலட்டன் டெவிலோட வைட்டல் பார்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இந்த போன்ஸ்னால கவர் ஆகிட்டு இருக்கு. அதனால அந்த இடத்துல அடிக்கவும் முடியாது, ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். அதனால நம்மளோட பேபி ஸ்கெலட்டனால எதுவுமே பண்ண முடியாது. இப்போதைக்கு எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. நான் இந்த லின் மொக்காங் கூட தான் ஏதாவது சேர்ந்து பண்ணி ஆகணுன்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ நம்ம எதுவும் பண்ணனா இங்கே செத்து போயிடும், சீக்கிரமாக ஏதாச்சும் பண்ணுன்ற மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இப்போதைக்கு என்னோட ஹாஸ்டல் பெட்மே நான் தொலைச்சிட்டேன், இதுக்கு மேலே நான் இன்னொன்னையும் சாக்ரிஃபைஸ் பண்ண விரும்பலை அப்படின்ற மாதிரி லின் மொக்காங் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து வெளில போனதுக்கப்புறமா நான் அதாவது சென்ஷான் நான் உங்கள் லாஸ்ட் எல்லாத்துக்குமே காம்பன்சேட் பண்ணுறேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவர் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான கோல்டு மெடல் எக்ஸ்ப்ளோரரு. எனக்கு பிரச்சனையே இல்லை, நீங்கள் யாருன்னா பண்ணிக்கோங்க, எவ்வளோனா ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு இங்கேருந்து தப்பிச்சு போகணும், இல்லை நான் உங்களுக்கு எவ்வளோனா காம்பன்சேட் பண்ணுறன்ற மாதிரி மொக்காங்குமே பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு நீங்கள் சண்டை போடுறத விடுங்க, இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போய் ஆகணுன்ற மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா உயிர் பயத்தில் கத்திட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு எதாவது கேட்டுச்சான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. ஏதோ ஒரு சவுண்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்குது. பார்த்தா அந்த சாக்கடு ஃப்ளேம் போர்டு பார்த்தீங்கன்னா மேலே பறந்துட்டு இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட மாட்டிகிட்டு இருக்கும். அப்போன்னு பார்த்து நம்ம சூப்பிங் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடான். நம்ம ஹீரோ கீழே இறங்கி ஸ்கெலட்டன் டெவில் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம தலைவன் பேபி ஸ்கெலட்டன் இருக்கு இல்லையா, அதை இறக்கி விட்டுறான் சண்டைக்கு. அப்போ மொக்காங்க டே முட்டாள், நீ போய் சாக போறியா, பரவாயில்ல தனியாக செத்து போயிருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்போன்னு பார்த்தா அவங்க இருக்க ஏரியா சுற்றி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஸ்கெலட்டன்ஸ் எந்திரிச்சிடுங்க. அதாவது ஸ்கெலட்டனாக இருந்தால் பரவாயில்ல, எல்லாமே அண்டடு, அதாவது எத்தனை வாட்டி கொண்டாலுமே உயிரோட எந்திரிச்சு வந்துடுவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களாம் மூவே பண்ண மாட்டுறாங்க. எல்லாருமே ஷாக்கில் இருக்கானுங்க. பார்த்தா டெட் சோல் என்ஸ்லேவ்மெண்ட்ன்ற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி அது எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே உயிர் பயத்தில் மாட்டிகிட்டு இருக்கானுங்க. இப்போதைக்கு உங்களோட பெட்டு எல்லாத்தையுமே பின்னாடி வர்றது ரொம்ப கேவலமாக இல்லையா, எல்லாருமே உள்ளே இறங்குடான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த டேரெக்டாக அந்த ஃபைட் வரப்போகுது. நம்ம ஹீரோ எல்லாருமே ஃபார்வர்டில் சார்ஜ் பண்ணுங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். பார்த்தா எந்திரிச்சிச்சு இல்லையா, எல்லாமே நம்ம ஹீரோட ஆளுங்க தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஹண்ட்ரட்ஸை நம்ம பேபி ஸ்கெலட்டன் சமன் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாங்கில் ஃபைட் பண்ணுறதுக்கு உள்ளே இறங்குது. உன்னோட ஆறாவை கன்சீல் பண்ணி அதோட வீக் ஸ்பாட்டை அட்டாக் பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். அதை கேட்டு அதுவுமே போகுது, யாருனாலுமே எதுவுமே பண்ண முடியல. நம்ம பேபி ஸ்கெலட்டன் பார்த்திங்கன்னா அதை இன்ஜூர் பண்ணிது. எல்லாருமே எப்படா இதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கானுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் 8ஓட ஸ்கெலட்டன் டெவில்னால பார்த்தீங்கன்னா பேபி ஸ்கெலட்டன் அதை இன்ஜூர் பண்ணிடுச்சு. அதனால எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கேப்டனுமே சூப்பிங் நான் அவங்க ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இறங்கிறாங்க. வைஸ் கேப்டன் கேப்டன் ஜாயின் பண்ணிட்டார். அதனால் நம்மளுமே ஜாயின் பண்ணணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போன்னு பார்த்து மொக்காங்க இந்த நாய்க்காக நான் சண்டை போடணுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு திரும்பியுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் எல்லாருமே இறங்கினதுனால வேறு வழி இல்லாமல் அவனுமே பார்த்தீங்கன்னா இறங்குறான். இப்போ இவன் லீட் எடுக்கிறான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா
பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ தான் திருப்பி வந்து லீட் எடுக்கிறான். ஸோ எல்லா ஆஸ்ட்ரல் பெட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா போய் அது கூட வந்து சண்டை போட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ரீசன்ட் அமௌண்ட்டாக வந்து நல்லாவே வந்து இன்ஜூர் பண்ணிடுதுங்க. ஸோ அதனால மூவுமே வந்து பண்ண முடியல. ஸோ பரவாயில்ல, நம்மளால் வந்துட்டு நம்ம தான் டாமினன்ஸில் இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அட்டாக் பண்ணிகிட்டே இருங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதே மாதிரி அதோட வைட்டல் ஸ்பாட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ரிப்போன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போ டக்குன்னு கவர் வந்து போட சொல்கிறானுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முக்கியமான ஒரு ஸ்கில், அதாவது மென்டல் ஷாக்குன்னு ஒரு ஸ்கில் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிருப்பேன். ஸோ அந்த ஸ்கில்லை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுது. அது ரொம்பவுமே டேஞ்சரஸான ஒரு ஸ்கில். அதை வந்து யாராலையும் கவுண்டருமே வந்து பண்ண முடியாது. ஸோ எல்லாருமே மாட்டணுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்டாக்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவுமே யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம். ஏன்னா இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு லெவல் 6 லெவல் 7 கூட வந்து தாங்க முடியாது அப்படி நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா என் தலைவன் ஸ்கெலட்டன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இறங்கி அதை வந்து விடாமல் வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கான். அதாவது லெவல் 8ஓட மென்டல் ஷாக்கை வந்து அவன் கவுண்டர் பண்ணிட்டான். ஸோ இது வந்து எப்படி வாய்ப்புன்ற மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மேபி என்னோட பேபி ஸ்கெலட்டன் வந்து இந்த இடத்துல கார்ப்ஸ் ரோவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான் வந்துட்டு அந்த மாதிரி ஆயிருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோவே வந்து பார்த்திங்கன்னா கெஸ் பண்ணுறான். அப்போ தான் வந்துட்டு கேப்டன் வந்து யோசிக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு நார்மல் பர்சன் வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு ரிஸ்க்கெல்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இவன் வந்து இதே மூவ்ஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு 100,000 வாட்டி ட்ரை பண்ணால் தான் வந்துட்டு இந்த அளவுக்கு அவன் கான்ஃபிடென்ட்டோட சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இந்த உலகத்தில் அவன் என்னத்தை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கான்னு தெரியலன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமாக ஒரு மாதிரி ப்ரௌடாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. ஸோ அப்பன்னு பார்த்து லெவல் 9ஓட டெத் அனிலேஷன்ன்ற ஒரு ஸ்கில்லை வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யூஸ் பண்ணுது. ஸோ லிட்டரலாக வந்துட்டு எல்லாருமே அது சாக போகிறன்ற மாதிரி நினச்சிட்டானுங்க. ஏன்னா அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கில் தான் அது. ஸோ நான் வந்து இங்கே சாகக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கான். யார் மொக்காங்க. ஸோ டெத் அனிலேஷனுன்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையுமே வந்து அப்படியே எவாப்ரேட் பண்ணிடும். அதாவது சாம்பலாக்கி அப்படியே காற்றுல பறக்க விட்டுரும். அதுவும் 1 கிலோமீட்டருக்குள்ளே யார் இருந்தாலுமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ஒரே இடத்துல நின்று பேபி ஸ்கெலட்டன் இப்போதைக்கு நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா போட சொல்கிறான். பார்த்தா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. நம்ம பேபி ஸ்கெலட்டனுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் லீடில் இறங்கி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்று. அதுவும் இல்லாமல் அந்த லெவல் 9ஓட டெத் அனிலேஷன் ஸ்கில் இருக்கு இல்லையா, அது வந்து ஆக்டிவாக இருக்கும் போதே நம்ம பேபி ஸ்கெலட்டன் இறங்கி ஒரு ஸ்கில்லை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுது. அதாவது ஸ்ட்ரைட்டாக அதோட பாடியை பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுது. அது வந்து ரொம்பவே இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஏன்னா இதோட லெவலுமே வந்து ரொம்பவுமே கம்மி. எல்லாருமே வந்துட்டு ஷாக்கில் இருக்கானுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வந்து யாராலையும் இருக்க முடியாது, கான்ஃபிடென்ட்டாக இந்த இடத்துலையுமே இருக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனே வந்து அப்படி. ஸோ அதை சுற்றி இருக்க அந்த கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா யார் இருந்தாலுமே அவங்க எல்லாருமே வந்து எவாப்ரேட் ஆயிடுவாங்க. ஸோ அதுவும் லெவல் 9ஓட ஸ்கில். அப்போ எல்லாருமே வந்துட்டு உயிர் பயத்தில் இருப்பானுங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து கான்ஃபிடென்ட்டாக நின்று வந்து அட்டாக் பண்ணுறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபைட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கும். ஏன்னா ஒரு பெரிய மான்ஸ்டர் கூட எப்படி ஃபைட் பண்ணுறானுங்க, எப்படி வந்து டீமாக பேட்டில் போட்டு ஃபைட் பண்ணுறாங்கன்றதை வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.